மருத்துவ ஜோதிடத்தில் குறிப்பாக ஒருத்தருக்கு காதுகளில் யாருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது ஜென்ம லக்னத்திற்கு 3-11ஆம் இடம் என்பது மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. 3ஆம் இடம் என்பது வலது காதுக்கும் 11ஆம் இடம் என்பது இடது காதுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நவகிரகங்களில் புதன் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் 3-11ஆம் அதிபதியுடன் பலகீனமாக இருந்தால், புதன் பலகீனமாக 3-11 இருந்தாலும் 3-11க்கு அதிபதிகள் பலகீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகிறது. 3-11ஆம் வீடுகளுக்கு அதிபதிகள் பலகீனமாக இருப்பது உங்களுக்கு பாவிகள் சேர்க்கை பெறுவது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்க்கின்ற பொழுது 3க்கு 7ஆம் இடமான 9ஆம் இடமும் 11க்கு 7ஆம் இடமான 5ஆம் இடமும் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஒரு ஜாதகத்தில் 5ல் பாவகிரகம் இருந்து 11ஆம் வீட்டை பார்த்தாலும் 9ல் பாவகிரகம் இருந்து 3ஆம் வீட்டை பார்க்கின்ற பொழுதும் அடுத்து புதன் பலகீனமாக இருக்கின்ற பொழுது, புதன் நரம்புக்கும் அதிபதி, காது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் அதிபதி. அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு காதுகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகிறது. அதுபோல் 3-11ஆம் வீடுகளில் சந்திரன் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் காதில் நீர் வடிகிறது, காதில் நீர் சேரக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக பாதிப்புகள் உண்டாகிறது. பொதுவாக உங்களுக்கு 3-11ஆம் அதிபதிகள் பலகீனமாக இருந்து புதனும் பலகீனமாக இருந்து கூட செவ்வாலாம் சேர்ந்திருந்தால், செவ்வாவுடைய தொடர்புலாம் இருந்தால் அவங்க பார்த்திங்கன்றால் உங்களுக்கு பொதுவாக காதுக்காக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலாம் கூட உண்டாக்கும். பொதுவாக 3-11க்கு அதிபதிகள் புதன் போன்ற கிரகங்கள் பலகீனமாக இருப்பது, செவ்வாய் போன்ற சேர்க்கை, சனி போன்ற சேர்க்கை தொடர்போடு இருக்கிறது காதுகளில் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையினை உண்டாக்கும். 3-11க்கு அதிபதிகளுக்கு கேதுவுடைய தொடர்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. புதன் ஒரு பலகீனமான நிலையெல்லாம் இருக்கிறதுலாம் கூட அவங்களுக்கு காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுபோல் உங்களுக்கு குரு பார்வை 3-11ஆம் வீட்டுக்கு இருந்தால் சிறப்பு. குரு பலகீனமாக இருந்து 3-11க்கு அதிபதிகள் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு கூட காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காதுகளில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக கேட்கும் திறன் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட உண்டாக்கும்.